की जय श्रील प्रभुपाद की जय हरे कृष्णा ஸோ நம்மளோட ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட நம்மளோட இந்த பண்டரிபுர யாத்திரையில நம்ம முதல்ல தரிசிச்சுட்டு இருக்கிற இந்த இடத்தோட பேர் தேஹு, ஸ்ரீ சேத்திர தேஹு. ஸோ இந்த இடத்த பத்தியும் இங்கே இருந்த துக்காராம் மகாராஜரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இனி வரப்போற யாத்திரைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பகவானோட நல்ல தரிசனம் கிடைக்கணும்னு நிறைய விஷயங்கள் பக்தர்களை பத்தியும் பகவானை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களோட குணங்களும் அவங்களோட மகிமைகளையும் புகழையும் நம்ம ஓரளவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு குரு கிருஷ்ணர்கிட்ட நம்ம முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மளோட யாத்திரையை தொடங்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட உபன்யாசத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நம நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நம निर्विशेष शून्यवादी पार्षद देशकारण जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ இந்த மகாராஷ்டிரா மாநிலம் இங்க ரொம்ப முக்கியமான அதிமுக்கியமான ஸ்தலம் என்ன அப்படின்னா இந்த பாண்டுரங்க கஷேத்திரம், இந்த பண்டரிபுரம் விட்டலா கஷேத்திரம். ஸோ இங்க விட்டலா அப்படின்னு சொன்னாலே அவருக்கு அடுத்த உடனடியே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது யாரா இருக்குன்னா துக்காராமர் தான். துக்காராம் மகாராஜ் இந்த ஊர்ல இந்த தேகு கஷேத்திரத்துலதான் பிறந்து வளர்ந்து அவரோட குடும்ப வாழ்க்கை பேரளவிலான குடும்ப வாழ்க்கை, ஆனா முழுக்க முழுக்க அவர் பக்தி வாழ்க்கை எல்லாமே இங்கதான் வாழ்ந்தார், இங்கதான் செஞ்சார். இங்க இருந்து அவர் வைகுண்டமும் போனார். ஸோ அவர் முழுக்க தன்னோட வாழ்க்கை முழுக்க கிருஷ்ண பக்தியிலேயே விட்டல பக்தியிலேயே கழிச்சார். ஸோ ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு மனித வாழ்க்கை எதுக்காக நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பகவான் நம்ம எல்லாருக்குமே காட்டுறதுக்காக அப்பப்போ நம்ம எல்லாருமே இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கும். ஜென்மம், மிருத்யு, ஜரா, வியாதி, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அதுக்கப்புறம் தாபத்திரயம், 3 வகையான துன்பங்கள். நமக்கு நம்மங்களே கொடுத்துக்கிற துன்பம், பிறரால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், இயற்கையால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். ஸோ இந்த மாதிரி பல வகையான கஷ்டங்கள்ல நம்ம எல்லாருமே இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். இதுல இருந்து நம்ம வெளியே வந்து நம்ம மறுபடியும் நம்மளோட நித்திய வாசஸ்தலமான வைகுண்டத்தை அடைகிறதுக்காக பகவான் நம்ம மேல கருணையோட நம்ம அவரை வேண்டான்னு சொல்லிட்டு தான் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கோம். பட் அவர் நம்மளை கைவிடாம நம்ம மேல உண்டான காரணமற்ற கருணையால அவர் என்ன பண்றார், தானே இறங்கி வந்து பல அவதாரங்கள் எடுத்து லீலைகள் பண்றார். சோ தட் நம்மளோட கவனம் அவர் மேல திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட அற்புதமான செயல்களை செய்யறார். அதுவும் இல்லை அப்படின்ன உடனே வேத இலக்கியங்களை கொடுக்கிறார். ஸோ அதை படிக்கிறது மூலியமா பகவானா யார், வைகுண்டம்னா என்ன, நம்மளோட அடையாளம் என்ன, நம்ம யார், நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களையும் கொடுக்குறார். ஸோ இதுலயும் நம்ம வந்து இது பண்ணலன்னு உடனே நம்ம பகவான் அவதாரங்கள் எடுக்கிறப்போ அவரை கண்டுக்கிறது கிடையாது, சாஸ்திரங்களும் படிக்கிறதுல துளி கூட நாட்டம் கிடையாது. ஸோ அப்போ பகவான் இன்னும் காரணமற்ற கருணையா தன்னோட பக்தர்களை அனுப்பிச்சு வைக்கிறார். ஸோ பக்தர்கள் பகவானோட ரொம்ப கருணை வாய்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க இங்க வந்து அவங்க வாழ்றது மூலியமா, நிக்கிறது மூலியமா, நடக்கிறது மூலியமா, சுவாசிக்கிறது மூலியமாவே எல்லாருக்கும் பக்தி வாழ்க்கை கிடைக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப சமீபத்திய உதாரணம் நம்மளோட சில பிரபுபாதர், அவரோட பக்தர்கள். ஸோ இதே மாதிரி நிறைய பக்தர்கள் வந்தாங்க. அது ரொம்ப 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 முக்கியமானவங்கள்ல ஒருத்தர் துக்காராம் மகாராஜர். நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுல இந்த கலியுகத்தோட தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே இதுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்து ஸ்வயரூபத்துல வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக வர்றார். சோ துக்காராம் மகாராஜ் அவரோட சிஷ்யரா வர்றார். சைத்தன்ய மகாபிரபு துக்காராம் வேற வேற காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. ஆனா துக்காராம் மகாராஜ் தன்னோட அபங்கங்கள், தன்னோட பாடல்கள்ல எழுதியிருக்காரு மகாபிரபு அவர் சந்திச்சதையும், அவர் எப்படி அவர்கிட்ட தன்னோட குரு பரம்பரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு துக்காராம் மகாராஜர் பாடுறார். ஸோ துக்காராம் மகாராஜர் இங்க வச்சுதான் பல லீலைகள் பண்ணியிருக்கார். ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள் பண்றார். ஏன்னா அவரு ஒரு பக்தன் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, வெறுமனே பக்தி பக்தி பக்தின்னு சொல்லிட்டு வெறும் பக்தி காரியங்கள்ல ஈடுபடுறதோட அவருக்கு அந்த பக்தினால அவருக்கு என்னென்ன விஷயங்கள் வரும்னா ஞான வைராக்கிய பூஷணம் வரும். ஞானம், பகவானை பத்தின பூர்ண ஞானம்,
வைராக்கியம், இந்த பௌதீக உலகத்து மேல உண்டான முழு துறவு, பகவான் மீது உண்டான பூரண நம்பிக்கை, இது எல்லாமே அவருக்கு ஆபரணங்களா இருக்கு பக்தர்களுக்கு. சோ துக்காராம் மகாராஜ் வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். ஒரு சில ரொம்ப கம்மியான விஷயங்கள். சிவாஜி மகாராஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மராட்டினாலே வீர சிவாஜி, சத்ரபதி சிவாஜி மகாராஜ். சோ அவர் துக்காராம் மகாராஜரை பத்தி தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றார், ஒரு தட்டு நிறைய தங்கம் கொடுத்து அனுப்புறாரு அவருக்கு. அவரோட கொண்டு வர்றார், அவரே கையால கொண்டு வந்து துக்காராம் மகாராஜரோட பாதத்துல வச்சுட்டு நமஸ்காரம் பண்றார். உடனடியா துக்காராம் மகாராஜருக்கு கை கால்ல நடுங்க ஆரம்பிக்கிறது. அவர் பயந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறாரு. சிவாஜி மகாராஜருக்கு ஒண்ணுமே புரியல. சோ ஏன் வீர சிவாஜிக்கு எதுவும் புரியல, ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிஷ்யர்கள்ட்ட, அவரோட சிஷ்யர்கிட்ட கேட்குறார். கேட்கும்போது அவங்களே சொல்றாங்க, நீங்க பணம் கொண்டு வந்து கொடுத்தீங்க, பணம் அவருக்கு பிடிக்காது. சரி நான் போய், சிவாஜி மகாராஜ் பதில் சொல்ல, நான் போய் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறார். துக்காராம் மகாராஜர்கிட்ட பேசுறார். இந்த மாதிரி இந்த பணம் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு பணம் பிடிக்காது, தங்கத்தை நீங்க யூஸ் பண்ண போறது இல்ல, நீங்க வந்து பகவான்கிட்ட முழுக்க சார்ந்து இருக்கீங்க. சோ உங்களுக்கு, நீங்க ரொம்ப எளிமையானவர், உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு தெரியும். ஆனா உங்களோட மடத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, உங்களை பார்க்க நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு தினசரி நீங்க உணவு அளிக்கிறீங்க இல்லையா, அந்த செலவுக்காக வச்சுக்கோங்க இதை அப்படிங்கிறார். உடனே துக்காராம் மகாராஜ் கொடுத்த பதில் ரொம்ப 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 அற்புதமானது, ஆச்சரியமானது. என்ன அப்படின்னா, உங்களை எனக்கு சில மாசங்களா தான் தெரியும் சிவாஜி மகாராஜா, உங்களை எனக்கு சில மாசங்களா தான் தெரியும். நீங்களே என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கும்போது, நான் பிறந்ததுல இருந்து எனக்கு ஜென்ம ஜென்மமா எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் என் மேல எவ்வளவு அக்கறையோட இருப்பார். சோ தயவு செய்து இதை எடுத்துட்டு போங்க, எனக்கு பாண்டுரங்க எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மீது பூரண நம்பிக்கையும் இருந்தது, பௌதிக விஷயத்து மேல கம்ப்ளீட் துறவும் இருந்தது. அவர் தன் குடும்ப வாழ்க்கையில அதே மாதிரிதான் இருந்தார். அந்த பக்தர் நமக்கு சொன்னார் இல்லையா, தன்னோட மனைவி, குழந்தைகள், குடும்பம், ஆக்சுவலா அவர் எல்லாமே நல்ல செல்வ செழிப்புல இருந்தவர் தான். ஆனா எல்லாத்தையுமே தானமா கொடுத்துருவார், எல்லாத்தையுமே தானமா கொடுத்துட்டார். சோ அதனால அவரோட குழந்தைகளோ மனைவியோ சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாதவங்க தான் இருந்தாங்க. ஆனா அவர் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா பாண்டுரங்கனோட, விட்டலனோட நேரடி கண்காணிப்புல இருந்தாங்க. சோ துக்காராம் மகாராஜ பத்தி சின்ன விஷயங்கள் இது இப்ப நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் இங்க இந்த நதி இப்ப பார்த்தோம் நம்ம, இந்திராயணி அந்த நதி பேரு. இந்த நதி கரையில தான் அவர் வாழ்ந்தார். இந்த நதிக்கரையில தான் அவர் தினசரி யூஸ் பண்ணார். இங்க வச்சுதான் நிறைய பாடல்களும் அவர் பாடியிருக்காரு, அபங்கங்களும். சோ இந்த அபங்கங்களை ஒரு முறை ராமேஸ்வர பட் அப்படிங்கிற இங்க உள்ளூர் பிராமணர் ஒருத்தர், துக்காராம் மகாராஜோட செயல்கள் ஒன்றும் அவருக்கு பெருசா பிடிக்கல. என்ன நீங்க பாடிக்கிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் உபதேசங்கள் கொடுத்துட்டு இருக்க, நீ பிராமணன் கிடையாது, நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துக்காராம் மகாராஜ், இனிமே நீ எழுதக்கூடாது, நீ எழுதுனாலாம் கொண்டு போய் இந்திராயணியில போடு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அவர் என்ன பண்றாரு, ஒரு பட்டு துணியில எல்லா பாடல்களையும் கட்டி, அவர் பணிவானவர், துக்காராம் மகாராஜ் ரொம்ப பணிவானவர். சோ அதனால நீங்க சொல்றதை நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாடல்கள்லாம் ஒரு துணியில கட்டி கொண்டு போய் இந்திராயணியில போடுறார். போட்டுட்டு அதுதான் தன்னோட வாழ்க்கையா இருந்தது. ஏன்னா அந்த பாடல்கள் முழுக்க யார புகழ்ந்து இருக்கு, பாண்டுரங்கனை புகழ்ந்து இருக்கு. சோ இதை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து 14 நாட்கள் அழுகிறார். பாண்டுரங்கா பாண்டுரங்கன் புலம்பிக்கிட்டே இருக்கார். சோ உடனடியா அதுக்கு அடுத்த நாள் அந்த நம்ம போயிருந்தோம், நம்ம கோயில் பார்த்தோம்ல, இப்ப பாண்டுரங்க கோயில் பார்த்தோம் இல்லையா, கர்ப்பகிரகத்தை திறக்கும் போது ஈர துணியில சுத்தின அந்த ஓலை மூட்டைகள் பாண்டுரங்கனோட தலைமையில இருந்தது. பூஜாரி கொண்டு வந்து எடுத்து துக்காராம்கிட்ட கொடுத்தாரு. சோ இந்திராயணி தேவியே கொண்டு வந்து கொடுத்தாங்க அடுத்து. சோ அந்த நதிக்கு அவ்வளவு பிரபலம். பாண்டுரங்க அந்த பாடல்களுக்கு அபங்கங்கள் பேர் வச்சார். அபங்கம் அப்படின்னா, பங்கம்னா என்ன, குறைவு. அபங்கம்னா குறையே இல்லாதது, எந்த விதமான குறையும் இல்லாதது. துக்காராம் மகாராஜ் வேதங்களுக்கு ஒப்பானது. அவர் சமஸ்கிருதத்துல எழுதல, மராட்டியில எழுதினார். சோ இங்க இருந்து, இந்த ஸ்தலத்துல இருந்து அவர் வைகுண்டத்துக்கு போறார். சாக்ஷாத் கருட பகவான் விட்டலனே கருட வாகனத்துல வந்து அவரை கூட்டிட்டு போறார். ரொம்ப ஸ்பெஷலான பக்தர். சோ அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம், ஒரு துளி பக்தி எங்களுக்கு கொடுங்க. அவர் அளவுக்கு யாராலையும் பக்தி பண்ண முடியாது, ஒரு துளியாவது எங்களுக்கு தயவு செய்து கொடுங்க. சோ விட்டலனுக்கு நாங்க தூய பக்தி பண்ண முயற்சி பண்றோம் அப்படின்னு. சோ இன்னும் அவரை பற்றின பல விஷயங்கள் இருக்கு, நம்ம எல்லாம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த உபன்யாசங்கள்ல கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. துக்காராம் மகாராஜ் கி, பாண்டுரங்க ஹரி.
சில பிரபுபாத கி ஜெய். ஹரே